அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்ணியமிக்க ரமலானுடைய 25வது நாளில் நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி அடையாளங்கள் சொல்லப்பட்டது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சில அடையாளங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். இந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களிடம் சொல்வதற்கு வருவார்கள். வரும்போது இரண்டு நபி தோழர்கள் ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தர்க்கத்தினுடைய முசீபத்தினால், அதில் இருந்த அந்த இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு இரு தர்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கடித்து விட்டார். அன்பானவர்களே, இதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. இரண்டு மனிதர்கள் தர்க்கித்து அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தினுடைய இரவை மறந்து விடுகின்ற அளவுக்கு அந்த தர்க்கம் அந்த மனித சமுதாயத்தில் மிக மோசமானது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்று நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த அந்த இரவில் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் மழை பொழிந்திருந்தது. நபி அவர்கள் சுஜூது செய்திருந்தார்கள். அந்த ஈரமான களி அவர்களுடைய நெற்றியில் ஒட்டியது என்ற ஒரு ஹதீஸை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் அந்த கடைசி அந்த இரவினுடைய காலை பொழுது சாந்தமான, அதாவது வெப்பங்கள் குறைந்த ஒரு நாளாக தென்பட்டது. ஒரு சுமூகமான, அதாவது சாதாரணமான, அதிகமான வெப்பம் இல்லாமல் அதிகமான குளிர் இல்லாத ஒரு அமைப்பிலே அந்த நாளை அடைந்திருந்தார்கள். இப்படி சில அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்தியிலே அதை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த கடைசி பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் அந்த ஒற்றையான நாட்களில் அதை தேடுங்கள் என்று சொன்னார்கள். இன்று நாம் அதற்காக முயற்சி செய்பவர்களாக மாற வேண்டும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட அதிகமான சிறந்த இரவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த ரமலானில் வரக்கூடிய இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு இப்படியெல்லாம் நபி அவர்கள் அடையாளப்படுத்தியிருந்தார்கள். நாமும் அதனை கவனிப்போம். எந்த நாளில் இது இப்படியானது என்று அது வழங்கப்படுத்துவான். எனவே நம் அனைவரும் அந்த லைலத்துல் கத்ரை தேடுவோம். அல்லாஹ் நம் அனைவரை புரிஞ்சுக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.